தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. 5 ப்ரெஸ் பண்ணாக்கா ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம மாடல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, மாடல் கிரியேட் பண்ணும்போது பாலிகான் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட் மெஷினில் மேலே இருக்கிற மெனுவில் எடிட் மெஷினில் இன்சர்ட் எட்ஜ் லூப் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நமக்கு தனியாக டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம தனியாக டிசைன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் எனக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு டபிள்யூ எதுக்கு அப்படின்னாக்கா மூவ் டூல். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். நம்ம வியூவுக்கு வரும், ஃப்ரண்ட் வியூ எடுத்துகிட்டு நம்ம இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணுறோம், அசைன் ஃபேவரட் மெட்டீரியலில் பிளின் ஆப்ஷன் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். இந்த கலர் பாக்ஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணாக்க நம்ம கலர் பாக்ஸ் வரும். நமக்கு என்ன கலர் தேவையோ நம்ம அந்த கலரை ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கீழே வந்து நம்ம ஒரு டிசைன்ஸ் ஒன்று போட போகிறோம். சென்டர் நம்ம ஒரு டிசைன் அப்ளை பண்ணுறோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேனல் பாக்ஸுக்குள்ளே போயிட்டு இன்புட்டில் சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ எட்ஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் எட்ஜ் யூஸ் பண்ணிட்டேன். எதுக்கு நம்ம இந்த எட்ஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்றதுனால தான் நம்ம எட்ஜ் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் டி எதுக்கு அப்படின்னா டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ ஆர் கொடுத்து ஓகே, இதில் நம்ம மறுபடியும் போயிட்டு கலர் அப்ளை பண்ணுறோம். இந்த இதில் வந்து நான் ஒயிட்டு கொடுக்குறேன். மறுபடியும் நான் கண்ட்ரோல் டி கொடுத்து ஸ்கேலை கொடுத்து நான் கம்மியாக்குறேன். ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் ஸோ ஒரு பிளான் ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம 5 கொடுத்துட்டு ஸோ இதில் நம்ம அதே போல் என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அதே மாதிரி பாலிகானில் போயிட்டு நான் எந்த அளவுக்கு இந்த எட்ஜி நான் எந்த அளவுக்கு போடுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த கொடி ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக வரும்.
ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். லைட்டாக ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் ரைட் கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் மெட்டீரியலில் போய்ட்டு இது நம்ம கொடியை வந்து இமேஜ் வந்து நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபைலை கிளிக் பண்ணால் நமக்கு ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம லொக்கேஷன் எங்கே வச்சுக்கிறோமோ நம்ம அங்கே போய்ட்டு நம்ம கொடி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் 6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 6 ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி கொடி வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இது எப்படி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, விண்டோவில் வாங்க. விண்டோவில் யூவி ஸ்ட்ரக்சர் எடிட்டர்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கொடியை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த கொடி இங்கே காட்டும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி யூவி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொடியை நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, மூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோட். இப்போ எனக்கு 2 சைடுமே எனக்கு அந்த கொடி அப்ளை ஆகிருக்கும். சரி, அடுத்தது இந்த கொடியில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாலிகான் வச்சுருக்கீங்களா, அதில் போய்ட்டு டைனாமிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் மெஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் நம்ம கிளாத் நம்ம ரெடி பண்ணணும். கிளாத்துனா நமக்கு மூவ் ஆகிறது, அதாவது அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, காற்று அடித்தா நமக்கு அசையும் இல்லையா, அது நம்ம கொடுத்துக்கிறோம். மறுபடியும் கொடியை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். வெர்டெக்ஸ் கொடுத்து இந்த கம்பம் இருக்குது இல்லைங்களா, அது ஓரமாக இருக்கிற வெர்டெக்ஸ் மட்டும், இந்த கொடியில் இருக்கிற வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பத்தையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இது கூட நமக்கு இது அட்டாச் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்னாக்கா, இங்கே நம்ம டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு 300 கொடுத்துக்கிறேன். பாருங்கள், கொடி இருக்குங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து கொடி பறக்கலை இல்லையா, மேலேருந்து கீழே வந்து ஊழ்ந்துடுது. எனக்கு கொடி வந்து பறக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடியை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், மேலே இருக்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு கொடி நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆப்ஷன் நமக்கு வந்துடும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதாவது அன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி அண்டு விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டி தான் நம்ம எடிட் பண்ணுறது. இந்த கிராவிட்டியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு விண்டோ ஸ்பீடு இருக்குது பாருங்கள், விண்டோ ஸ்பீடை நம்ம அதிகமாக்குறோம். ஓகேங்களா, இந்த விண்டோ ஸ்பீடை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த கொடி நமக்கு பறக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ஏர், எந்த அளவுக்கு எனக்கு காற்று அடிக்கணும், ஃபாஸ்ட்டாக காற்று அடிக்கணும், ஸ்லோவாக காற்று அடிக்கணும். ஓகேங்களா, இது ஏர், எனக்கு எந்த அளவுக்கு காற்று அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க. விண்டோவில் பாருங்கள், அந்த நாய்ஸ் எனக்கு எப்படி தெரியணும்,
அப்படின்றத நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாயாவில் எப்படி நம்ம இந்த கொடியை பறக்க வைக்கிறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்.